Hello guys, welcome to DSK Tech YouTube channel. வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வேறு பற்றி இல்லைங்க. சங்கர் டைரக்ஷனில் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட ஸ்டோரி என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ்ஸாக இருக்கிற ராம்சரண் அவருக்கு வந்து சிஎம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. அப்போது சிஎம் ஆனாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்றதை இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் வந்து சங்கரோட பெஸ்ட்டு திரைப்படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து ஒரு ஹோப் வச்சுருப்போம்ல, இந்தியன் 2 பார்க்கும்போது ஒரு 90% ஹோப் வச்சுருந்தோம். அதில் வந்து 10% கூட அந்த படம் இல்லை. அப்படியே கேம் சேஞ்சர் போனோம்னா இந்தியன் 2 தான் இப்படி எடுத்திருக்காரு. இது நம்ம ஒரு 50% ஹோப் வைப்போம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதையும் பூர்த்தி செய்யலை. ஒரு 30% கூட கிட்டத்தட்ட நெருங்கலை. அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம சங்கர் அவர் வந்து ஒரு கலவையாக ஒரு அடித்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஓகேவா, முதல்வன் திரைப்படத்துலேருந்து பட்டி டிங்கரிங் பண்ண ஒரு திரைப்படமாக தான் தோணுச்சு. முதல்வன் 2 அப்படி வச்சுருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் கேம் சேஞ்சர் வந்து இருந்துச்சு. இதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா வந்து படம் அந்தளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக மூவ் ஆகும். ஒரு சில விஷயங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னென்ன பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சுவாரஸ்யம் வந்து இந்த படத்தில் மிஸ் ஆகிறது ஒரு வீக்கான ஒரு பாயிண்ட்டாக தெரியுது. திரைப்படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபாக போகும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து தடம் புரண்டு ஒரு மாதிரி இதாக போயிடும். எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்ம ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் இன்ட்ரோல் பிளாக் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் 20 நிமிஷம் வந்து சுவாரஸ்யமாக போயிருக்கும். அந்த ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து பரபரப்பாக போகும். அதே மாதிரியே படம் முழுக்க இருந்துச்சுன்னா படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்குன்றது என்னோட கருத்து. ஹீரோயின் கைரா அத்வானியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு சில சாங்க்கு வராங்க. அந்த சாங்க்கு ஜர்கண்டி சாங்க்குலாம் அவங்களுக்கு கொடுத்த காஸ்ட்யூம்லாம் இவங்க சும்மா விட்டுருந்தாலே நல்லா தான் இருந்திருப்பாங்க. காஸ்ட்யூம் வேறு அப்படி கொடுத்து அது வந்து சகிக்கவே முடியாத அளவுக்கு காஸ்ட்யூம் கொடுத்துருந்தாங்க. காஸ்ட்யூம்லேயும் மாற்றிருக்கலாம். இந்த மாதிரி மேக்கப்லேயும் சில விஷயங்கள் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா வில்லனா அரங்கமாக செமையாக பண்ணிகிட்டு இருந்தார். வில்லன் அரக்கனா வந்து செமையாக பண்ணிகிட்டு இருந்தார். ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் அவரை கூட்டிகிட்டு வந்து இந்தியன் 2லையும் கேம் சேஞ்சர் ஒரு காமெடியான மாற்றிட்டாங்கன்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். இந்தியன் 2வில் சொல்ல வேணும் எப்படி பண்ணியிருந்தாரு. ஒரு 20 நிமிஷம் வந்தாருனாலுமே அது காமெடியாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் படம் ஃபுல்லாக வராரு, வில்லனுக்கான ஒரு எனர்ஜியே இல்லை. ஒரு காமெடியாக தான் நமக்கு தெரிஞ்சு. ஒரு வில்லனாக செமையாக பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ வந்து திடீர்னு ஒரு சரிவு சங்கர் படத்து மூலமான்றது ஒரு வருத்தத்தை தெளிவிக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு சில பஸ்ஸெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பார்க்க முடியல. முக்கியமாக ஹெலிகாப்டரில் இந்த திரைப்படத்தில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து படம் முடிவு இருக்கும். நிறைய இடங்களில் வந்து ஹெலிகாப்டர்லேயே வந்து ரோட்லலாம் வந்து லேண்ட் பண்ணி அப்புறம் ட்ரெயின்ஸ் அதில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் வந்து கிளைமேக்ஸில் வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் சைக்கிளில் வருவார். அப்போ ஹெலிகாப்டரே வந்துருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் சைக்கிளில் வருவார். அதை நமக்கு கணிச்சிருவோம் எப்படி ஒரு ஹெலிகாப்டர் வரமாட்டார், சைக்கிளில் தான் வருவார்னு. அந்த சீன் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். படத்தை அதுக்கு முன்னாடி அதோடய முடிச்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன் விட்டு அது ஒரு கிரிஞ்சாகி எதுக்கு. அதுக்கப்புறம் டோப் சாங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதோட விஷுவல் வைஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங் பொறுத்த வரைக்கும் ஜருகண்டி நல்லா இருக்கும் எஸ்ஜே சூர்யா சொன்னார். பட் ஆனால் எனக்கு ஜருகண்டி பிடிக்கல. டோப் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்காகவே வேணால் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிக்குதானே. அந்த சாங்காகவே நீங்கள் போய் படத்தை பார்த்து வேஸ்ட் பண்ணுமான்றது நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு புரியுது, என்ன பண்ணுறது, வேறு வழி. அதே மாதிரி டோப் சாங்லேயே வந்து டியூட் சாங் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து ரோட்டில் ஒன்று ஆடுவார். அது எதுக்கு ஆடுவார்னா ஹீரோயின் வந்து நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கோவப்படுற நேரத்தில் டான்ஸ் ஆடி அவர் வந்து கூல் பண்ணிப்பார். அந்த சமயத்தில் வந்து ரோட்டில் வந்து டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்டு நீ ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லுவார். நான் தான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு அவர் சொல்ல அப்புறம் கோவம் வரும். அப்போ வந்து ரோட்டில் டான்ஸ் ஆடுவார். அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்கும். அதெல்லாம் அந்த சீனில் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அது சொன்ன ஃபாஸ்ட் போர்ஷன் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா காட்சியும் வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. முக்கியமாக வந்து ஐஏஎஸ்ஸாக இருந்து அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு வரும். அந்த பொறுப்புலேருந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதெல்லாம் வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, எங்களுக்கு தெரியாதாடா இந்த இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கதைக்களத்தை அப்படியே வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு கதைக்களமாக போச்சு. அதை கொஞ்சம் மாற்றிருந்துருக்கலாம், மாற்றி எழுதியிருக்கலாம். சங்கர் அவர் வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி பழசுலேருந்து அப்படி உருவி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்த இந்த திரைப்படம் வந்து இன்னும் நல்லா பேசப்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்துக்கு ஒரு ஏற்ற திரைப்படமாக இல்லைன்றது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ரைட்டிங்குமே பண்ணலைங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் இருக்கட்டும். நான் சொல்கிறேன் அந்த 30 மினிட்ஸ் தவிர்த்து இந்த படத்தில் முழுக்க அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்த ஒரு ரைட்டிங் மிஸ் ஆகுது. அந்த ரைட்டிங்கெல்லாம் சரி பண்ணி தான் இந்த படம் வந்து இன்னும் நல்லா பேசப்பட்டிருக்கும். இந்த திரைப்படம் வந்து டீசெண்டாக இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல. அந்த டீசென்ட் ரேஞ்சு கூட இந்த திரைப்படம் இல்லாதது தான் இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான். சங்கர் கிட்டது மீண்டும் ஒரு சொதப்பலான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காரு, பார்த்துருக்கோம். இனி இந்தியன் 3 மூலமாக கம்பேக் வராரா இல்லை இந்தியன் 3 மூலமாக அப்படி கிளம்பி போகிறாரான்றதான் பொறுத்து வந்து பார்க்கணும்.
செட்பேக் அப்புறம் ஒரு கம்பேக் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கம்பேக்னு சொல்லிகிட்டே இருக்கும், ஆனால் வரதான் மாட்டேங்குது. வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட டேஸ்க்கு டேக் யூ டிப்ஸ் ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 out of 5.